வணக்கம். பயோட் என் இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? இது ஏதோ பெரிய என்ஜினியரிங் கான்செப்ட் மாதிரி தோணலாம். ஆனா பயப்படாதீங்க. இந்த பகுதியோட இறுதியில இது எவ்வளவு சிம்பிள்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாங்க இந்த புதிரை ஒன்னா சேர்ந்து விடுவிக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட இன்னைக்கு புதிரை. 1991ல இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு நிமிஷம் திணறடிச்ச ஒரு கேள்வி இது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆனா கவலையே வேண்டாம், நாம 2 பேரும் சேர்ந்து இதுக்கு விடை கண்டுபிடிக்க போறோம். சரி, அந்த கேள்விக்கு நேரா பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, வெப்பத்தோட பாதைகள், அதாவது ஹீட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப ஈஸி. கடத்தல், வெப்பச்சலனம், இந்த 2 விஷயத்தை பத்தி முதல்ல பார்க்கலாம். பொதுவா வெப்பம் பயணிக்க ரெண்டு முக்கிய வழிகள் தான் இருக்கு. முதல் வழி கடத்தல். அதாவது ஒரு பொருள்ல இருக்கிற அணுக்கள் ஒன்னோட ஒன்னு உரசிக்கிட்டு வெப்பத்தை கடத்துறது. ஒரு டாமினோஸ் வரிசையை தட்டிவிட்டா எப்படி ஒன்னு பின்னாடி ஒன்னு விழும், அதே மாதிரிதான். 2வது வழி வெப்பச்சலனம். இதுல காத்தோ இல்ல தண்ணி மாதிரியான திரவங்கள் நகர்ந்து வெப்பத்தை தன்னோட கூடவே எடுத்துட்டு போகும். ஒரு சூடான ஆத்து தண்ணி ஓடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. சரி, வெப்பம் இப்படி பாயுதுன்னு சொல்லிட்டோம். ஆனா கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நிஜ வாழ்க்கையில இந்த ஓட்டத்துக்கு எப்பவுமே ஒரு எதிர்ப்பு, ஒரு தடை இருக்கும். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஓட்டத்துக்கான எதிர்ப்பு. இந்த வெப்ப ஓட்டத்தை எது தடுக்குது, எது மெதுவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் பயோட்-என்னை புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல். முதல்ல உள்கடத்தல் எதிர்ப்பு. ஒரு பொருளுக்குள்ளேயே வெப்பம் போக முயற்சி பண்ணும்போது அது சந்திக்கிற தடை தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடுற மாதிரி யோசிச்சு பாருங்க. மரங்கள் எல்லாம் உங்க வேகத்தை குறைக்கும் இல்லையா? அதே மாதிரி அந்த பொருளோட தன்மையே வெப்பம் உள்ள வேகமா போறத தடுக்கும். அடுத்து வெளி வெப்பச்சலன எதிர்ப்பு. இது என்னன்னா, வெப்பம் அந்த பொருளை விட்டு வெளியேறி சுற்றுப்புறத்துக்கு போறதுல இருக்கிற தடை. இது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பெரிய ஹால்ல ஒரே ஒரு சின்ன கதவு மட்டும் இருக்கு. எல்லாரும் அது வழியா வெளியேற முயற்சி பண்றாங்க. அந்த மாதிரி வெப்பம் அந்த பொருளை விட்டு வெளியேற போராடும். இதுதான் வெளி எதிர்ப்பு. ஓகே, இப்போ நம்மகிட்ட தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. வெப்பம் எப்படி போகுதுன்னு தெரியும், அதோட ஓட்டத்தை தடுக்கிற எதிர்ப்புகள் பத்தியும் தெரியும். இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கே வரும். இந்த 2 ஐடியாவையும் ஒன்னா சேர்த்து அந்த 1991 கேள்விக்கான பதில கண்டுபிடிக்க போறோம். ரெடியா? அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு பொருளுக்குள்ள இருக்கிற எதிர்ப்பு, அதாவது உள் எதிர்ப்பு, அப்புறம் அதோட மேற்பரப்புல இருந்து வெப்பம் வெளியேறும்போது இருக்கிற எதிர்ப்பு, அதாவது வெளி எதிர்ப்பு. இது 2க்கும் என்ன சம்பந்தம்? யோசி பாருங்க. பதில் ரொம்ப சிம்பிள். இந்த 2 எதிர்ப்புக்கும் உள்ள விகிதம் தான் பயோட்-என். ஆமாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. நாம இப்போ பார்த்த அந்த உள்கடத்தல் எதிர்ப்ப வெளி வெப்பச்சலன எதிர்ப்பால வகுத்தா வர்றதுதான் பயோட்-என். இப்போ நாம மறுபடியும் அந்த பழைய கேள்விக்கு வருவோம். இதோ பாருங்க, சரியான பதில் ஆப்ஷன் டி. உள்கடத்தல் எதிர்ப்புக்கும் வெளி வெப்பச்சலன எதிர்ப்புக்கும் உள்ள விகிதம். நாம இப்போ கத்துக்கிட்டது அப்படியே பொருந்தது பாத்தீங்களா? சரியான பதில் எதுன்னு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, மத்த ஆப்ஷன்ஸ் ஏன் தப்புன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏவும் பியும் வெப்ப ஓட்டத்தை பத்தி பேசுது, ஆனா பயோட்-என்ங்கிறது எதிர்ப்பு பத்துடுது. ஆப்ஷன் சி இருக்கே, அது ஒரு சூப்பரான ட்ராப். அது சரியான விகிதத்தை அப்படியே தலைகீழா சொல்லுது. அதனால எது மேல வரணும், எது கீழே வரணுங்கிறது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பயோட்-என்னா என்னன்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது தெரிஞ்சதுனால என்ன பிரயோஜனம்? நிஜ உலகத்துல இன்ஜினியர்ஸும் சயின்டிஸ்டும் எதுக்காக இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? வாங்க இதோட முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம். பயோனோட உண்மையான பவரே அதோட மதிப்புல தான் இருக்கு. குறிப்பா அதோட மதிப்பு ரொம்ப சின்னதா, அதாவது 0.1க்கும் கம்மியா இருக்கும்போது அது இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும். அது ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி. அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பயோட்-என் சின்னதா இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, வெப்பம் அந்த பொருளுக்குள்ள ரொம்ப வேகமா பரவுது, ஆனா அதோட மேற்பரப்பிலிருந்து ரொம்ப மெதுவா தான் வெளியேறுது. இதனால என்ன ஆகும்னா, அந்த பொருளோட எல்லா பகுதியும் கிட்டத்தட்ட ஒரே சூட்ல இருக்கும். ஒரு சின்ன கேரட்டை சமைக்கிறத யோசிச்சு பாருங்க, அது முழுசும் ஒரே மாதிரி வேகம் இல்லையா? அந்த மாதிரி தான். அதனால தான் பயோட்-என்கிறது இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட். ஒரு பொருளோட பயோட்-என்னை கணக்கு பண்ணி அது சின்னதா இருந்தா ஓகே, இந்த பொருள் முழுசும் ஒரே டெம்பரேச்சர்ல தான் இருக்குன்னு அவங்க கணக்கை ரொம்ப சுலபமாக்கிக்க முடியும். ஒருவேளை அது பெருசா இருந்தா பொருளுக்குள்ள வெப்பம் போறது தான் பெரிய பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த சாட்டை பாருங்க, இது எல்லாத்தையும் அழகா விளக்குது. பயோட்-என் சின்னதா இருந்தா ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல டிராஃபிக் ஜாம் எங்க இருக்கு? பொருளுக்கு வெளியில. அதே பயோட்-என் பெருசா இருந்தா டிராஃபிக் ஜாம் பொருளுக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கு. இவ்வளவுதாங்க விஷயம். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நீங்க ஒரு ஜூஸ்ல ஐஸ் கியூப் போடும்போது அது உருகிறத சும்மா பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிங்க, அதோட உள் எதிர்ப்பு எப்படி இருக்கும், வெளி எதிர்ப்பு எப்படி இருக்கும், அப்போ அதோட பயோட்-என் பெருசா இருக்குமா இல்ல சின்னதா இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க?